السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமார்களுடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக எங்கள் கண்மணி, எங்கள் இதய வேந்தர், எங்கள் உயிரினும் உயிரான என் ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஸி நாயகத்துடைய அடிமைகளாக குலாம்களாக அவர்கள் வீட்டில் வாசல் காக்கும் நாய்களாக என்னை ஆக்கி வைத்தான். உங்களை சொன்னால் கோச்சுக்கு போறீங்க. என்னை ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தின் அரசன் என்று சொல்வதை விட எஜமானுடைய தெரு நாய் என்று சொல்வது எனக்கு தெரியும். சகே தைபா முझे सब कह के पुकारे बेदम बेदम का बेदम कामिला बेदम सगे तैबा मुझे सब कह के पुकारे बेदम बेदम. இன்னும் எல்லாரும் சகே தைபா மதினத்தில் உலவும் நாய் என்று என்னை சொன்னார்கள். சகுன நாய்க்கு சொல்றது. சகே தைபா முझे सब कह के पुकारे बेदम बेदम. என்னை இதையே அடையாளமாக வைத்து மறுமை நாள்ல ரப்பே என்னை கூப்பிட மாட்டாயா நீ. அடுத்த வரி வருது, மறந்துருச்சு. பேதம் தானே, பேதம் சார். सगे तैबा मुझे सब कह के पुकारी बेदम यही रखी मेरे पहचान मदीने वाले. यही रखी मुझे पहचान मदीने वाले. यही रखी मुझे पहचान मदीने वाले. என்ன எல்லாரும் எஜமானே சகே தைபா என்ன மதினாவுடைய நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் அங்க சுத்திட்டு இருக்கான். மதினாவுடைய நாயா என்று எல்லோரும் என்னை கூறுகிறார்கள். இதையே அடையாளமா வச்சுங்க எஜமானே. மறுமையில மதீனாவின் நாய் எங்கேன்னு கேளுங்க. நான் முன்னாடி நிக்கிறேன் எஜமானே. சகே தைபா முझे सब कह के पुकारे बेदम यही रखी मेरे पहचान मदीने वाले. यही रखी मेरे पहचान मदीने. मेरा दिल और मेरी जान मदीने वाले. मेरा दिल और मेरी जान मदीने वाले. तुझ पे सौ जान से कुर्बान मदीने वाले. என் இதயம் நீங்க தான், என் கல்பு நீங்க தான், என் உயிர் நீங்க தான். 100 ஆயுள் அல்லாஹ் கொடுத்தாலும் 100 உயிர் அல்லாஹ் கொடுத்தாலும் உங்களுக்கு குர்பான். मेरा दिल और मेरी जान मदीने वाले. बोलो भाई, मेरा दिल और मेरी जान मदीने वाले. तुझ पे 100 जान से कुर्बान मदीने वाले. तुझ पे 100 जान से कुर्बान मदीने वाले. वाह वाह. அல்ஜமா சொல்றாங்க ஜி. சகே தைபா முझे सब कह के பேதம் சார் என்னை எல்லாரும் எஜமானுடைய நாயின்னு சொன்னாங்க. இதை விட எனக்கு வேற என்ன பட்டம் வேணும்?
நீ அமெரிக்க அதிபர்னு சொல்றதை விட ஜி அமெரிக்காவுடைய அதிபர்னு சொல்றதை விட ரஷ்யாவுடைய அதிபர்னு சொல்றதை விட ஜி முகலாய சக்கரவர்த்தின்னு சொல்றதை விட the British Emperor, the great Alexander, the Akbar the Great சொல்றாங்கல்ல மகா அலெக்சாண்டர் அப்படிங்கிறதை விட ஜி சகே தைபா ஜி டாக் ஆஃப் மதீனா, மதீனாவுடைய தெரு நாய், டாக் இன் ஸ்ட்ரீட் ஆஃப் மதீனா, மதீனாவின் தெரு நாய் அப்படிங்க பெருமை. அதே பெருமை கபர்ல வச்சாச்சு. முன்கர் நக்கீர் வந்துட்டாங்க. கौन हो तुम? யார்? I am the Akbar the Great. I am மகா அலெக்சாண்டர். I am Lord of British Scotland, Lord of God Scotland, ஸ்காட்லாந்து இளவரசர் நான். தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, ஐ ஆம் பிரசிடென்ட். ரெண்டு எக்ஸ்ட்ரா போடு. முன்கர்ணக்கு சொல்லுவாங்க ஜி பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா, ஜி பிரசிடென்ட் ஆஃப் ஜெர்மன், வெல்கம்ஸ் வெல்கம். ரெண்டு எக்ஸ்ட்ரா போடு, ரெண்டு பாம்பை எக்ஸ்ட்ரா விடு. மறுக்க வர்றாங்க. कौन हो तुम? யார் நீ? மன் அன்தன் கேக்குறான்னு வச்சுங்க. சகே தைபா முझे सब कह के पुकारे, என்னை எல்லாம் சகே தைபான்னு சொல்லுவாங்க. டாக் ஆஃப் ஸ்ட்ரீட், டாக் இன் ஸ்ட்ரீட் ஆஃப் மதீனா. அஸ்ஸலாமு அலைக்கும். முன்கர் நக்கீர் சென்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆइए आइए तशरीफ लाइए. வாங்க 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 வாங்க. ஏன்னா நாங்களும் டாக் ஆஃப் மதீனா தான். வா வா என்ன சொல்லுவாங்க? டாக் ஆஃப் மதீனா. வா மதீனாவுடைய நாய்களா? நாங்களும் அந்த மதீனாவுடைய நாய்க்கு தான். வாயரா நம்ம ஆள் வந்திருக்காரு வாயா ஜி, அப்படிதாங்க அவங்க சொல்லுவாங்க. அதனால எனக்கு இதுதான் பெருமைங்கிறா. சகே தைபா முझे सब कह के पुकारे बेदम, सगे तैबा मुझे सब कह के पुकारे बेदम, यही रखे मेरी पहचान मदीने वाले, यही रखे मेरे पहचान मदीने, मेरा दिल और मेरे जान मदीने वाले, मेरा दिल और मेरी जान मदीने वाले, तुझ पे हूँ तुझ पे सौ जान से कुर्बान मदीने ले, तुझ पे सौ जान से कुर्बान मदीने वाले. अल्लाह को ये अल्लाह उड़ी सारे खल्क அத்தனை மஹ்லூகாத்துகளும் பிரியமானதுங்க சகே தைபாங்கற மட்டும் தான். சுப்ஹானல்லாஹ். அதனால நீங்க சகே தர்பாரே ஃபைசி சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். தர்பார் ஃபைசி நாயத்துடைய தர்பாருடைய தெரு காக்குற நாய் தாம்பா நம்ம பட்டம். ஏன் ஷேഖ நடுவி சொல்லுவாங்க, நான் சகே தர்பார காதிர் வலி. சுப்ஹானல்லாஹ். நான் காதிர் வலி தர்பார்ல வாசல்ல நிக்கிற நாய். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். போதும் பை. அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய நாய் சொர்க்கம் போதுனா அத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ். வகல்புஹும் பாசிதுன் ذراعيه بالوصيد, அவர்களின் முற்றத்திலே அந்த காய் தன் கால்களை விரித்து கொண்டு அந்த நாய் அமர்ந்தது. காவுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை. வகல்புஹும் ஜி அலிஃப் லாம் மீம், அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமும் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன், காஃபுன் ஹர்ஃபுன், லாமும் ஹர்ஃபுன், பாவுன் ஹர்ஃபுன். ஜி நீ அலிஃப் லா நீ கல்புஹும் பாசிதுன் ذراعيه بالوصيد அப்படின்னு ஒரு வெச்சுக்கோ. காஃபுக்கு ஒரு நன்மை 10 நன்மை உனக்கு மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு காத்து கியாமத் நாள் வரைக்கும் 1400 வருஷமா இனியும் கியாமத் நாள் வரைக்கும் கோடான கோடி ஆப்ஸாக்கள், கோடான கோடி மனிதர்கள் யாரெல்லாம் ஓதுறாங்களோ காஃபுக்கு நன்மை, கல்புன்னு சொன்னாவே 30 நன்மை. எத்தனை வாட்டி சொல்றியோ அவ்வளவு நன்மை. என்ன சாதாரண நாய் இல்ல, அஸ்ஹாபுல் கஹ்ஃப். சுப்ஹானல்லாஹ்.
அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய நாய். வகல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வஸீத். அது மாதிரி காதிர்வேலி நாய் சும்மாவா? வைத்தியநாயகத்துடைய நாய் சும்மாவா? அதனால எஜமானுடைய நாய் என்பதில் எனக்கு பெருமை. சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போனேன், நமக்கு என்னையா? எனவே போற்றுவோர் போற்றட்டும், பொழுது எள்ளி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம். அது அறிவு உள்ள ஆஷிகீன்கள் நம்மளே என்ன அந்த நாய் லிஸ்ட்ல என்ன சேர்த்துங்கன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன் என்ன சொல்லுவானுவன், பைத்தியமே புத்திருச்சுடா நாய் நாயின்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறான். முத்தன கேஸ் லிஸ்ட்லயே கிடையாது வேலைஞ்சுங்களா அப்படி என்ன சொல்றது அவங்க வேதம்மா காமில் படிக்கிறாங்க, காமில் தான் படிக்கிறாங்க. இஸ் ராஸ்தே மே ஜி யார் பைத்தியம் ஆகலையோ அவங்கள பார்த்தா தான் எனக்கு பைத்தியமா தெரியுது. எஜமானே உங்க பாதையில யார் பைத்தியம் பிடிக்கவில்லையோ அவர்களை பார்த்தா எனக்கு பைத்தியமாக தெரிகிறது. உங்களில் யார் பைத்தியம் ஆகிவிட்டார்களோ அவங்க தான் உண்மையான அறிவாளிகள் மாதிரி தெரியுறாங்க. காமில் நாம் இவன் படிக்கிறாங்க, வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. அதனால இந்த குறைக்கிற நாய்கள்லாம் நம்மெல்லாம் இது கண்டுக்கிறதே கிடையாது. சுத்த அகமக்கு, ஒரு அகமக்கு முட்டாள் ஜி, அவன் பேரை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு இந்த சபையில். புரிஞ்சுங்களா? அப்படியாப்பட்ட அஹ்மக் ஷைத்தான், இந்த சமுதாயத்தை வழிகெடுத்த தலைமை ஷைத்தான். அவன் நேற்று ஒரு கிளிப்பு வருது வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ பேசுகிறான். சூஃபியாக்கள்லாம் யாருன்னு ஒருத்தன் கேட்குறாரு. ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. நினச்சிங்களா? நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரர் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேரை வச்சு ஷைத்தான் பேசுகிறான். அவங்களுடைய திருப்பேரை வச்சுருக்கான், அந்த பேருக்கு பொருத்தம் இல்லாமல். சூஃபியாக்கள்னால் யாருன்னு ஒரு ஆள் கேள்வி வைக்கிறார். அவன் பதில் சொல்கிறான். அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தில் வந்து 500 வருஷத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி 500 வருஷத்துக்கு பண்ணி வந்தவங்க. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டால், மனுஷன் உயர்ந்து 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 கடைசியாக அவன் அல்லாஹ்வா மாறிடுவான். இதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா நீ படித்து சூஃபியாக்களுடைய கிதாப் ஆயிரக்கணக்கான கிதாப் இருக்குது. ஃபுத்துஹாத் மக்கியா இருக்குது, இப்னு அரபி அஜ்மானுடைய ஃபுசூஸுல் ஹிகம் இருக்குது, அவாரிஃபுல் மஆரிஃப் இருக்குது, ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப், கஷ்ஃபுல் மஹஜூப் இருக்குது, தாதா அலி ஹுஜ்வீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் இருக்குது ஜி, खाजा चिश्ती हमजी अजमी ने अवार जी ஆரிஃபின் என்ன கிதாப், அவங்க கிதாப் இருக்குது. ஆயிரக்கணக்கான கிதாப் இருக்குது சூஃபியாக்களுடைய கிதாப். எந்த கிதாபிலையாவது எடுத்துக்கொண்டு வா சேலஞ்ச். ஒரு மனுஷன் தன் அந்தஸ்து உயர்ந்து 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 கடைசியாக அல்லாஹ்வா மாறிடுவான் அப்படின்னு வாசகம் நீ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா, நான் இன்னிருந்து பயான் செய்யறதை நீ பாட்டிடுறேன். உன் பேர் சேர்ந்துடுறேன், உன்னுடைய சீரராக அவன் சேர்ந்துடுறேன். இப்போ பைத்தியக்காரத்தனமாக நீ பேசுகிற, மக்களை வழி கெடுக்கிற மாதிரி இருக்கு. எந்த கிதாபில் போட்டாங்க அவங்க? இப்படி வேணா போட்டிருக்காங்க. என்ன அல் அபுது அபுதுன் வயின் தரக்கா, என்னதான் அந்தஸ்து மேல போனாலும் அடிமை அடிமை தான். ரப்பு ரப்புன் வயின் தனஸ், ரப்பு ரப்பு தான், அவன் தனசுலாத்துல வந்தாலும் சரி, சிருஷ்டிகளோடு வந்து சேர்ந்து அவன் இருப்பதாக இருந்தாலும் ரப்பு ரப்பு தான், அப்து அப்து தான். இப்படித்தான் சொன்னாங்க சூஃபியாக்கள். என்னைக்கு அவன் கடைசியா அல்லாஹ்வா மாறிறான்னு சொன்னாங்க, அவன் கடைசியா நபியா மாறிறான்னு கூட அந்தஸ்து கிடையாது. ஒரு அடியான் இபாதத் செஞ்சு 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 கடைசியாக அவன் உயர்ந்து உயர்ந்து வலியாக ஆகலாம், கௌசு குத்துபாக ஆகலாம். ஒருத்தர் ரொம்ப இபாதத் செஞ்சாருங்க எங்க ஊர்ல, கடைசியா அவர் நபியாவே ஆயிட்டாரு. அப்படியா இருக்குல்ல? இபாதத்துகள் மூலமா நபி ஆக முடியுமா? இல்ல 1,24,000 நபிமார்ல கடைசி அந்தஸ்து நபியா கூட ஆக முடியுமா? உன்னை இபாதத்துகளை கொண்டு நபி ஆக முடியாது. வலகத் இஸ்தஃபைனாஹு, அவரை நாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டோம், நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டோம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாதான் நபி ஆகும். ஜி வலகத் இஸ்தர்னாஹு வலகத் இஸ்தஃபைனாஹு வலகத் இஸ்தர்னாஹு இன்னஹும் முஸ்தஃபீனல் அக்யார், இன்னஹும் முஸ்தஃபீனல் அக்யார்.
அல்லாஹ்வால் பொறுக்கி எடுக்கப்பட்ட உயர்ந்த நல்லடியார், தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டட் பீப்புள்ஸ், செலக்டட் பை அல்லாஹ், அல்லாஹ்வால் செலக்ட் செய்யப்பட்டவர்கள். முஸ்தஃபீன் அல் அக்யார். அப்படிதான் இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாஸ் வ இன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபீன் அல் அக்யார். மிக உயர்ந்த நல்லடியார்கள், நாம் பொறுக்கி எடுத்தவர்கள். அவர்கள் யார்? எந்த நபியும் தன் முயற்சியை கொண்டு நபியாக ஆனதாக அவங்க இபாதத்துக்கெல்லாம் பார்த்து அல்லாஹ் மெச்சி அவன் நபியா அல்லாஹ் எந்த நபியும் கிடையாது. இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாஸ் வ பிரிசாலாத்தி வ பிகலாமி. உங்களை என் ரிசாலத்துக்காக மக்களிடமிருந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டேன், தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன். ஆதம் நபி அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்துக்கொண்டான், தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாஸ் வ பிரிசாலாத்தி வ பிகலாமி. பொறுக்கி எடுத்துட்டேன். அப்படிதான் சொன்னான். முஸ்தஃபீன் அல் அக்யார். வஸ்தனஅதுக லினஃப்ஸி. எனக்காக வேண்டி உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்ட நபியே. இஸ்தனஅத்துனா அதுவும் இஸ்தஃபாவுடைய அர்த்தமா, இக்தாருடைய அர்த்தம் தான் இஸ்தஃபா அர்த்தமா இஸ்தனஅதுக. மூசாவே உங்களை எனக்காக நான் பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். இன்னொரு இடத்துல வெளியில் ஆখিরাத்துக்காக அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்காங்க. அது என்பது வலகத் இஸ்தஃபைனாஹும் துன்யா வ இன்னஹும் ஃபில் ஆখিরাতি மினஸ் இஸ்தஃபைனாஹும் இல்ல முஸ்தஃபீன் அல் அக்யார். ஆখিরাத்துக்காக அவளை பொறுக்கி எடுத்துக்கொண்டேன் சொல்றான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அன்பியாக்கள் அந்தஸ்தை கூட யாருமே அடைய முடியாது. கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எந்த கௌசு குத்துபு கூட, முஹியுத்தீன் ஆண்டகை எஜமான் கூட அவர்கள் அமல் செய்து 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 கடைசியா ஒரு நபியாவே ஆயிட்டாங்க. அவங்க யாரும் சொல்ல முடியுமா? கடைசி அந்தஸ்துல நபி ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கடைசி 1,24,000 நபிமார்கள்ல அந்தஸ்து இருக்குமல்ல. ஆக சய்யிதுல் முர்சலீன் யாரு? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து யாருங்க? இப்ராஹிம் கலீலுல்லாஹ் ரலியல்லாஹு ஸல்லவாத்துல்லாஹி அலைஹி வஸல்லத்து வஸலாம். அப்புறம் உலுல் அஸ்மா நபிமார்கள். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது யாரு நமக்கு தேவையில்லை. உலுல் அஸ்மா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அந்தஸ்து நாம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதுஹும் அலா பஅத். நபிமார்களே சிலரை விட சிலரை மேம்படுத்தி இருக்கிறேன். வரிசையை போட்டு நம்ம கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அடுத்து இப்ராஹிம் நபி சொல்லலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் வத்தபி மில்லத இப்ராஹீம் கலீலா அப்படின்னு சொல்றோம். இப்ராஹீம் ஹனீஃபா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம். அதுக்கடுத்து மூசா நபியா, ஈசா நபியா, நூஹ் நபியான்னு தெரியாது. ஆனால் இந்த 3 பேரும் வருவாங்க. அதுக்கடுத்து மற்ற அன்பியாக்கள் வருவாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கடைசி அந்தஸ்து நபியே ஆக முடியாதுங்க போது எப்படி உங்க முகமது முஸ்தபா ஆக முடியுமா? யாராச்சும் ரசூல் அந்தஸ்துக்கு வர முடியுமா? ரசூலுடைய அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாதுமா? அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு யாரும் வர முடியும்? அல்லாஹ் ஆக முடியுமா? பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டாங்க. மாதிரி மார்க்கத்தில் அலிபே தெரிந்த, மார்க்க சட்டங்கள்ல அலிபேத்தே தெரிந்த ஒரு பைத்தியக்காரன் கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். எவன் சொல்லுவான்? சூஃபியாக்கள் மீது அளவு கடந்த வைத்தெரிச்சல், அளவு கடந்த காழ்ப்புணர்ச்சி. யார் நல்லடியார் நேசிப்பாரோ நல்லடியாரோட இருப்பான். ஷைத்தான் நேசிக்கிறோம், ஷைத்தான் கூட தான் இருப்பான். அப்ப சூஃபியாக்களை எவன் வெறுக்கிறானோ, அல்லாஹ்வின் நேசர்களை எவன் வெறுக்கிறானோ அவன் அல்லாஹ்வையும் வெறுக்கிறான், ரசூலையும் வெறுக்கிறான். அவனை துனியாவிலையும் கேவலப்படுத்துவான், அல்ல ஆகிரத்திலையும் கேவலப்படுத்துவான். படுத்திக்கிட்டே தான் இருக்கிறான். ஒரு சொல்ல நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன், ஜிப்ரீல் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னா என்ன சொல்றது? இப்ப அவனை பத்தி என்ன சொல்றது? நீ அல்லா ஜிப்ரீலுக்கு விரோதி. எப்ப நீ ஜிப்ரீலுக்கு எப்ப விரோதியோ நீ அல்லாஹ்வுக்கு விரோதியோ ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதி. மன்கான அதுவல் லி ஜிப்ரீல மன்கான அதுவல் லி ஜிப்ரீல. நான் ஜுனைதுல் பகாரி மட்டும் எனக்கு பிடிக்காது, அஜ்மீர் நாயை மட்டும் எனக்கு பிடிக்காது, மற்றவங்களாம் பிடிக்கும். முஹீதீன் ஆண்டகை மட்டும் பிடிக்காது, அல்லாஹ்வை ரசூலையும் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாலே யார் தான்? நீ அல்லாஹ்வுடைய விரோதி தான். குல் மன்கான அதுவல் லி ஜிப்ரீல். சொல்லுங்கள், யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருந்தானோ. யஹூதி சொன்னானோ அல்லாஹ்வை பிடிக்கும், ரசூல் எல்லாம் பிடிக்கும், மற்றவங்களாம் எனக்கு பிடிக்கும், ஜிப்ரீல் மட்டும் பிடிக்காது. ஏன்னா எங்களை கமுத்ததே அந்த ஆள் தான்.
யகுதிகளை வந்து குரங்காக பன்றியாக மாற்றினது அவர் தான். நம்ம லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை தலைகீழ கவுத்ததும் அவங்க தான். என்ன பை சரிப்பா, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருடைய வாழ்ந்த 7 ஊர்கள், தலைநகர் சதூம். அந்த 7 ஊர் சேர்த்து பேர் என்ன? மூத்தஃபிகாத். அதுக்கு பக்கத்தில் நிறைய ஊர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டாச்சு. கரெக்டா அந்த 7 ஊரை மட்டும் கரெக்டா ஸ்கேல் போட்டு வரைபடம் வரைஞ்சு விளைஞ்சுங்களா, அப்படியே ரெக்கையை உள்ள விட்டு தூக்கிட்டாங்க. அம்மா தோசையை தூக்குற மாதிரி சட்டி ஆம்லெட் போட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டாங்க. தூக்கி திருப்பி ஒரே அடி சட்டக்குன்னு அடிச்சிட்டாங்க கரெக்டா. சரி, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்குறாங்க, ரெக்கை இன்னும் இருக்கா இல்லையா? ஜி ஜிப்ரீல் இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த பலஸ்தீனை விட்டுட்டு அந்த இஸ்ரேல் மட்டும் கரெக்டா ரவுண்டு போடுங்க நல்லா சொன்ன எவ்வளவு நேரம்? அப்படியே தூக்கிடுவாங்க. இந்த அமெரிக்கா அதிபர் இருக்கிறாரு, அந்த இடங்களை மட்டும் கரெக்டா ரவுண்டு போட்டு தூக்குங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? இவன் சொல்றான் பலஸ்தீனை வந்து நாங்க இது தனியா மொத்தமா எல்லாத்தையும் நாங்க கூறு போட்டு அதை பிளாட்டாக பிரித்து அதை விற்று அது சொகுசு பாலிகள் கட்டி அங்கே நானும் இன்னொருத்தரும் அங்கே உட்காந்து ஜாலியாக சன்பாத் எடுக்க போகிறோம். நானும் சில பேர் உட்காந்து சன்பாத் எடுக்க போகிறோம். சன்பாத் அங்கே எடுப்பவா அவனு தலைக்கு மேலே சன் இருக்கும், அங்கே சன் பாத் எடுப்பேன். அல்ல சொல்றான் கஃபாஹுமுன் நார், அவர்களுக்கு நரகம் ஒன்றே போதுமானது. சன் பாத் அங்க எடுப்ப, எப்ப சன் தலைக்கு மேல நிற்கும். 2 நாளா தான் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு பேப்பர்ல. சன் பாத் எடுப்பாராம் பலஸ்தீன்ல வந்து கால் மண்ணிட்டு வந்து சன் பாத் எடுப்பான். எப்ப பக்ஷர்ல சன் தலைக்கு மேல நிற்கும். அதுல பாத் எடுத்து கா பாத் ஹோஜாங்க. என்ன பாத் ஆகும் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கும். அந்த சூரிய குளியல் தான் பேர் இருக்கு. சூரியன் தலைக்கு மேல நிற்கும். குளிச்சு சில பேருக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேர் தலை மூழ்கி நிற்கும். அங்க வந்து சன்பாத் எடுக்கும் போது தெரியும் உனக்கு. கஃபாஹுமுன் நார், நரகம் ஒன்றே அவர்களுக்கு போதுமானது. ஹஸ்புஹு ஜஹன்னம், நரகம் ஒன்றே அவருக்கு போதுமானது. போது வாயா அங்க. இங்க சிரிக்கிற நீ, வெடைக்கிற, எங்களை பார்த்து வெடைக்கிற, கேலி பண்ற, கிண்டல் பண்ற. ஏஐல வீடியோ போட்டு போடுறாராம். ஜி போட்டு ஏஐ வீடியோ போட்டுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல போட்டு செயற்கை நுண்ணறிவு வீடியோ போட்டு போறாங்க. அது இயற்கை நுண்ணறிவிலே வல்ல போடுவாங்க. செயற்கையாவது இயற்கை நுண்ணறிவுல அல்லாத்துல பன் அறிவாக்கி அங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுப்பாங்கல்ல. அப்ப நாங்க பார்ப்போம். அல்யௌம அல்லதீன கஃபரு, அல்யௌம அல்லதீன ஃபல்யௌம அல்லதீன முன்னாடி இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யضحكون. இந்த காஃபிரான மக்கள், பாவிகளான மக்கள் முஃமின்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. 20 லட்சம் பேரையும் அந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டு பலஸ்தீன கூறு போட்டு அங்கே நாங்கள்லாம் வந்து மாடி கட்டி, அடுக்கு மாளிகைகள் கட்டி, கடற்கரையோர எஸ்டேட்டுகள், ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி அங்கே சன்பாத் எடுப்போம் என்ற அறிவிப்பு. அப்படியா? சன்பாத் எடுப்போம். சன்பாத்து வாங்க ஜி. இங்கே எங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்களா, கேலி பண்றீங்களா நீங்க அல்லாஹ்வுடைய அடியார்களை பார்த்து? அல்லாஹ் சொல்றான் பை ஃபல்யௌம அல்லதீன இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யضحكون. இந்த பாவிகள் மூமின்களை பார்த்து கேலி செய்கிறார்கள், சிரிக்கிறார்கள். வைதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், அவர்களை கடந்து சென்றால் கண்களால் சாடை காட்டி கேலி செய்து வரோம் பாரு. ஒன்றும் இல்லை, நாங்களாம் யாரு, ஒன்றும் இல்லை, துரத்து. அவ்வளவு கிண்டலா போச்சா உனக்கு முஃமின்களை பார்த்து உனக்கு? வயன்கலிபு இலா அஹ்லிஹிம். 4 பேர் சேர்ந்து சொன்னா என்ன வேணும்? ஒருத்தர் சொல்லுங்க. வைதா ரஅவுஹும் காலு ஹாஉலாஇ லதால்லூன்
வைதன் கலபு இலா அஹ்லிஹிம் இன்கலபு ஃபகீன், தங்கள் குடும்பத்தாரிடத்தில் சந்தோஷமா போறான் முஃமின்களை கேலி செய்து கிண்டல் செய்து. வைதாராவும் காலு இன்ன ஹாஉலா லதால்லூன், இவரெல்லாம் வழிகெட்டவர்கள், வீணா போனவர்கள், மட்டமானவர் என்று நம்மளை மட்டப்படுத்தி பேசுறான். உமா உர்சிலு அலைஹிம் ஹாஃபிலீன், இவருடைய பொறுப்புதாரியா உங்களை நியமிக்கல. வா வா இருக்குது மறுமை. ஃபல் யௌமல்லதீன ஆமனு, இன்றைய நாளிலே ஈமான் கொண்ட மக்கள் மினல் குஃபாரி யல்ஹகூன், இவர்களை விடைச்சாங்களே கேலி பண்ணாங்களே அந்த காபிர்கள் வாங்கக்கூடிய உதையை பார்த்து கைகட்டி சிரித்து கைதட்டி சிரிப்பார்கள். மினல் குஃபார் அலல் அராய்கி யந்துரூன், அவர்களுக்காக வேண்டி தரப்பட்ட மிக அலங்காரமான மனவரை கட்டில்களில் நல்லா உணவு அருந்தி விட்டு சாஞ்சி அப்படியே ஜாலியா அலல் அராய் பார்த்துக்கிட்டு அந்த அந்த அடுத்த காட்சி காட்டு. இவர் யாரு அந்த அதிபர் காட்டு, இவர் யார் எந்த நாட்டு அதிபர் காட்டு, அதை ஓட்டுங்க. இன்னும் நரகத்துடைய காட்சிகள் வீடியோல ஓடும் இவங்களுக்கு முன்னாடி. கட்டல்ல சாஞ்சு பட்டு காலை 2 பேரும் அமுத்திட்டு இருப்பாங்க சிறுவர்கள் எல்லாம். வில்தாரும் முகல்லதும், வெத்தலை பாக்கு போட்டு பறவை கறிகள் எல்லாம் சாப்பிட்டு, பாக்கியத்தையும் மிம்மா இஷ்டஹூன், பழங்கள் பறவை கறி எல்லாம், பொரிச்ச கோழி, பொரிச்ச இறாலு, அது என்னது காடை, கிரில் சிக்கன், சிக்கன் 65, லாலிபாப்பு, சிக்கன் லாலிபாப்பு, பறவை கறின்னு சொல்றாங்க எல்லாம், சிக்கன் லாலிபாப்பு என்னமோ எல்லாம் அழகா சாப்பிட்டுக்கிட்டு கட்டில சாஞ்சு படுத்துக்கிட்டு ஊர்ல எங்களுக்கு கால் அமுத்த அந்த காட்சியை மாத்துங்க. அடுத்த ஆள் பாரு என்ன ஆச்சுன்னா எங்களை என்ன விட விடச்சு நீ சிரிப்பார்கள் சொல்றாங்க. ஃபல்யௌம் அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் குஃபாரி யல்ஹகூன், காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் விடைத்துக் கொண்டு. சிரி சிரின்னு சிரிப்பாங்க, சிரி சிரின்னு சிரி. நீ சிரிக்கிறியா? சிரிப்பா சிரிப்பாங்க. வா உடனே உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்கும். அறிஞ்சுங்களா? அல்ல சொல்றான் சிரிப்பாக சிரிப்பார்கள். அலல் அராய்கி யந்துரூன், மனவரை கட்டில்களில் சாய்ந்து கால் மேல காலை போட்டு படுத்துக்கிட்டு சிரிப்பார்கள். அல் சுவிபல் குஃபாரு மா கானூ யஃபாலூன், இன்னைக்கு என்னவோ அல்லாஹ் தஆலா 4 வருஷம் அதிபராக்கிட்டாங்கிற பெருமையில விடைக்கிறன்னு 7 லட்சம் பேரை இடத்த விட்டு காலி பண்ணிட்டு பிளாட் போட்டு வித்து அதுல மாடி கட்டிட்டு இவர் வந்து ஷன்பாத் எடுப்பான். ஷன்பாத் என்னடா டேய் வாடா உனக்கு இருக்கு அங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், மனவரை கட்டில்கள், அலங்கரிக்கப்பட்ட மனவரை கட்டில்களில் நாங்கள் படுத்தவர்களாக. அலல் அராய்கி யந்தூர் ஹல் சுவிபல் குஃபாரு மா கானூ யஃபஅலூன், மா கானூ, அவர்கள் செய்தவற்றுக்காக இந்த காபிர்கள் தண்டனை அனுபவித்தார்களா, முறைப்படி தண்டனை கொடுக்கப்பட்டார்களா என்று அவர்கள் பார்த்து ரசிப்பார்கள். ரசிப்போம் வாங்கின இதை பார்த்தா அவ்வளவு கேலியா தெரியுது உனக்கு இல்ல, கிண்டலா தெரியுது இல்ல. நடக்கும் நடக்கும் இல்ல. அஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், பொறுமை கொள்ளுங்கள் முஃமின்களே. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்துச்சு. பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு தான் வெற்றி. சபர் செய்யுங்க முஃமின்களே, மனம் தளர்ந்து விடாதீர்கள். மொத்த நாட்டையும் குண்டு இறக்கி நாசமாக்கிட்டு இந்த 20 லட்சம் பேரும் நீ தங்கறதுக்கு பலஸ்தீன இடம் இல்லை, டென்ட்டுகள்ல தங்கியிருக்கிறாங்க. அத்தனை பேரையும் வேற நாட்டுக்கு அமைச்சிட்டு வராங்க. இவர் சவுதிக்கும் ஜோர்டானுக்கும் அமைச்சிட்டு பிளாட் போட்டு விட்டு போறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும். இதற்கு முன்னும் இப்படித்தான் எத்தனையோ சோதனைகள் நபிமார்களுக்கு வந்தது. இன்னைக்கு கூட வந்தாங்க அது இல்லை, இன்னைக்கு வந்தாங்க. இதற்கு முன்பு நபிமார்கள் வாழ்ந்தார்கள். ஒமா ஒமா வஹனு ஒமஸ்தகானு, அது எத்தனையோ சோதனைகள் வந்து எதிரிகள் மூலமாக அவர்கள் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. இன்னைக்கு வந்தாங்களே இது கேட்கும் போதே அழுகையா வந்துச்சு. எங்களை மன்னிச்சிரு, எங்களை சோதனைகளை கொண்டு எங்களை எதிரிகள் இடத்துல எங்களை சாட்டிடாது, எதிரிகள்ட்ட எங்க உடம்ப ஒப்படைச்சிடாத.
அல்லாஹ் அக்பர். எங்களை துன்புறுத்தி எங்கள் ஈமானுக்கு ஆபத்து வர்ற மாதிரி அவங்க எதிரிகளுடைய துன்பத்துக்கு எங்களை ஆக்குகிறார். கஹரி ரிஜாலை விட்டு எங்களை பாதுகாப்பு. வைதாரத்தபி கோமின் ஃபித்னத்துன் ஃபமீதூனி மின் கைரி மஃப்தூன். ஒரு கூட்டத்தாரை சோதிக்க நாடினால் ஃபித்னா இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துக்கிறது. எங்களுடைய உடல்களை எதிரிகள் கையில் ஒப்படைச்சு அவர்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்கிறார். எங்களுடைய உடல் சின்ன பின்னமாக்கி சாவடிக்கிறான் பாரு. கொண்டு போய் குவாண்டமானோ சிறை ஜெயில்களில் உட்கார வச்சு சித்திரவதை செய்து வெறிநாய் விட்டு கடிக்க வச்சு ஒவ்வொரு உறுப்பா அறுத்து எடுத்து கொன்று குவிக்கிறான். இறக்கமற்ற அமெரிக்காரங்களாம் குவாண்டமானோ ஜெயில் இந்த மாதிரிலாம் வச்சு குவிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடூரமாக எங்கள் உடலை ஆக்கி விடாது இருந்து பஹரு ரிஜால். இந்த மனிதர்களுடைய கொடுமை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்கலாம். எல்லாரும் துவா கேட்போம். அல்லாஹ் சொல்றான், அவ கையிமின் நபியின். எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கிறாங்க பலஸ்தீன் மக்கள். சிரிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பானா. வ கையிமின் நபியின் காத்தலமாஹு ரிப்பியூன கஸீர். எத்தனையோ நபிமார்கள் அவர்களோடு ஆண் சிங்கங்கள் இறைவனோடு இணைந்து கொண்ட ரிப்பியூன். ரப்பிலிருந்து ரிப்பியூன் அப்படின்னா யாரு? காதலர்கள், நபியுடைய சஹாபாக்கள், தோழர்கள் அவர்களோடு சண்டையிட்டார்கள். வமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை கண்டு அவர்கள் மனம் தளர்ந்து போய்விடவில்லை, மனம் உடைஞ்சு போயிடல. வமா பாஃபு பலகீனம் அடைந்து விடவில்லை. வமஸ்தகானு என்ன அர்த்தம்? வமஸ்தகானு எதிரிகளுக்கு முன் பணிந்து விடவில்லை, தனை குனிந்து விடவில்லை. வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சாபிரீன்கள் பொறுமையாளர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் யுஹிப்பு ஸாபிரீன். ஏன்னா உமஸ்தகான் நேரடி அர்த்தம் சொல்லுப்பா. இல்லையாவது பாருங்க, தஃசீலை பக்காடி தர்ஜுமாலையாவது பாருங்க. இருக்குல்லையா? அல்லாஹ் யுஹிப்பு ஸாபிரீன். ரிப்பியூன் ஜம்உன் கஸீர்னு அர்த்தமா ஜி. வமஸ்தகான் வமா தல்லு லிஅதுவிஹிம். தங்கள் எதிரிகளுக்கு முன் அவர்கள் பணிந்து போய்விடவில்லை. வஹனு ضعفு பலகீனமாகி விடவில்லை. ஜி வமா வஹனு வமஸ்தகான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்தது வமா கான கௌலுஹும். அந்த மாதிரி சோதனைகள் அவர்களை சூழ்ந்து வந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதை தவிர வேறு சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க? ரப்பனா இல்லான் காலு. இப்படி சொன்ன இப்படியே தவிர வேற சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க? ரப்பனா கஃபிர் லனா ذنوبنا. யாரெல்லாம் எங்களை பாவங்களை மன்னிச்சிரு, நீ எங்களை பொருந்திக்க, நீ எங்கள் மேல அன்பு காட்டு. உன் அன்பு எங்கள் மீது இருந்தால் எந்த சோதனையும் எங்களுக்கு பிரச்சனை தெரியாது. இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா. எங்கள் காரியங்களை வரம்பு மீறி நடந்து மன்னிச்சது எங்களுக்கு தண்டனையாக நீ ஆக்கிறாது. வசப்பித் அக்தாமனா. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்து. நாங்கள் இந்த சோதனைகள் ஏன் வந்தது என்று நாங்கள் ஈமான் விட்டு போயிடக்கூடாது. வசப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். காஃபிர்களுடைய எதிராக எங்களுக்கு உதவி செய்யறேன்னு கேட்டான். பாத்தாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா. இந்த உலகிலேயே நிறைந்த கூலிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரா. ஆகிரத்துடைய ஸவாபையும் கொடுத்தான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூமின் முஸ்லிம் முஹ்சினீன்களை ரொம்பவும் நேசிக்கிறேன். அதனால பயப்பட தேவையில்லை. என்னைக்கும் எஜமா நம்ம கூட இருக்கிறோம். நம்ம எஜமா இருக்கிறாங்க. வேற என்ன? இந்த சோதனை வருமா? வரத்தான் செய்யும். இது ஒரு ஆயத்துல. இன்னொரு ஆயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜி அம் ஹஸிபல்லதீன அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னah. பிஸ்மில்லாஹ். ஜி அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னah. இந்த சோனத்தில் அவ்வளவு ஈஸியா நுழைஞ்சலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு வந்த சோதனைகள் எதுவும் உங்களுக்கு வராமல் அவ்வளவு ஈஸியா சுருக்கும் போல நினைச்சீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்-தர்ராஉ. பசி பட்டினியும் உடல் வியாதிகளும் சோதனைகளும் எதிரிகளுடைய சோதனைகள் அத்தனையும் வந்துச்சு அவங்களுக்கு. வஸுல்ஸிலு. ஒரு உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். சும்மா கிடையாது, நடுநடுங்கி போய் விட்டார்கள். அத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு.
ரசூலும் ரசூலோடு ஈமான் கொண்ட மக்களும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தா நஸ்ருல்லா, எங்களுக்கு எப்பதான் அல்லாஹ் உதவி வருமோ தெரியலையே என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய உதவி கிட்ட வருது. சரி, ஏன் அல்லாஹ் முஃமின்களுக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்கணும்? மூமினா வைக்கிறதுக்காண்டி காஃபிரா வைக்கிறதுக்காண்டி. ஈமான் கொண்டவன் கோடீஸ்வரனா இருக்கான், ஈமான் கொண்டவன் பணக்காரர் இருக்கான், ஈமான் கொண்டவன் ராஜாவா இருக்கான், மந்திரியா இருக்கான், மற்றவன் கஷ்டப்படுறான்னா அத்தனை பேரும் ஈமான் வந்துடும். இல்லாத ஒருத்தவங்க காஃபிரா இருக்க மாட்டான். இவை அத்தனை பேர் என்ன வைக்கிறோம்? மூமின் ஆயிடுவோம். காசுக்காக வேண்டி ஈமான் இருக்கும். இப்ப காசுக்காண்டி ஈமான் கொண்டையா, அல்லாவுக்காண்டி ஈமான் கொண்டையா? எதுக்காண்டி நேசிக்கிற அல்லாஹ்வை? அதை நம்மளுக்கு சோதிக்கிறாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்ப என்னுடைய நேசர்கள் என் காதலர்கள் அல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர் அல்லாஹ் மேல் மிக கடுமையான காதல் கொண்டவர். அவங்கள சோதிச்சாலும் என் கூட தான் இருப்பாங்க, கஷ்டப்படுத்தாலும் என் கூட தான் இருப்பாங்க, எதிரிகளை அடித்தாலும் உதைத்தாலும் துண்டு துண்டாக வெட்டினாலும் வலவு ஹுர்ரியக்த வலவு குதில்த ஹுர்ரியக்த, அவள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும் லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ் தஆலா இன்னொரு பேர் சொல்லவே மாட்டாங்க. லா துஷ்ரிகு பில்லாஹ் வலவு ஹுர்ரியக்த குதில்த, நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டாலும் அல்லாஹ்வோட இணை வைக்க மாட்டான். பாரு, என்னுடைய லவர் என் காதலர்கள், இவர் லவர்ஸ், அதனால நான் அவர்களை நேசிக்கிறேன். பாருங்க, அப்படின்னு அந்த காதலை புடம் போட்டு காட்டக்கூடியதுக்கு பேர் தான், அதுக்கு தான் ஈமான் கொண்ட சோதனை வருதுங்கிறான். அதுல லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சோதனை வரும். சோதனை வரும் எல்லாருக்கும், பரீட்சை எல்லாருக்கும் வரும். ஆனா உனக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு பரீட்சை வரும். 1ஆம் கிளாஸுக்கு அதுக்கு பரீட்சை வருதோ இல்லையா? 2ஆம் கிளாஸ் பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா? 5ஆம் கிளாஸுக்கு, 10th, +2, IAS பரீட்சை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரீட்சை இருக்குமா? 1ஆம் கிளாஸுக்கு நான் சொல்ற டிக்டேஷன் சொல்றது எழுதுங்க. அம்மா எழுது, இம்மா இதுதான் இந்த பரிசு. அதுக்கேற்ற மாதிரி 2ஆம் கிளாஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி. 5ஆம் கிளாஸுக்கு 8 கூட்டல் 5 எழுது. அவன் 8 5 வச்சா 1 2 3 4 5 8 மனசுல வச்சுக்கணும். 8 வச்சுக்கிட்டு 5 விரல் விட்டுக்கணும். சார் சொல்லி தருவார் 5ஆம் கிளாஸ்ல எப்படி 8 விட்டு சார் உட்காந்துக்கலாம். 8 மனசுல வச்சுக்கணும், 5 விரல் விட்டுக்கணும். 9 10 11 12 13 13 அவன் ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க். தெரிஞ்சுக்கலாம். 10th படிக்கிறவனுக்கு அவர் சொல்லுது 8x + 5x = 9y. a² + b² a + b a² + b² = a + b whole square. சார் சொல்லுங்க சார், சொல்ல மாட்டேங்கிறீங்க. a² + b² + 2ab அப்படின்னா என்னங்க அது? இப்ப அதை கொண்டு 5ஆம் கிளாஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8x 8x x 8 போட்டா 8x 5y y y y yன்னு 5y. ரெண்டையும் எப்படி கூட்டுறது? x மனசுல வச்சுக்கிட்டு y விரல விட்டுட்டு x + y கூட்ட முடியும்? என்னங்க இது? 8 மனசுல வச்சுக்கிட்டோம், 5 விரல விட்டாச்சு, 8 5 13 சொல்லியாச்சு. x + y x எப்படி மனசுல வைக்கிறது? ஜி அவனுக்கு ஒண்ணும் வழங்காது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எல்லாருக்கும் சோதனை வரும். உங்களுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு, அண்ணனுக்கு மாதிரி தம்பி இருக்காது, தம்பிக்கு மாதிரி அண்ணனுக்கு இருக்காது, ஆனா எல்லாருக்கும் வரும். நீ எந்த அளவு நான் தாவா செய்றியோ, நான் ஈமான் காமிலான ஈமான் அப்படின்னு சொல்றியோ, அந்த அளவு சோதனை வரும். அந்தஸ்து நெருங்க 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 சோதனை வந்துட்டே தான் இருக்கும். அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, மனிதர்கள் ஆக அதிக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். ஏன்னா அவன் அந்தஸ்து ரொம்ப உச்சகட்டம். இப்ப ஐஏஎஸ் பரீட்சையில கேள்வி கஷ்டமா தான் இருக்கும். IPS IAS UGC எக்ஸாம்ஸ் கஷ்டம்.
அஷத்துன் நாசி பலாஅனல் அன்பியா சும்மல்லம் சலு ஃபல்லம் சல். அதற்கு பின்பு அதுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க, அதுக்கு பின் அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். யுபுத்தல் ரவாஹ் இப்னு மாஜா யுபுத்தலன் நாசு அலா கத்ரி தீனிஹிம் பை இஷ்டத் அஷத்துன் நாசி பலான். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் ஆக கடும் சோதனைக்கு உள்ளானவர் நபிமார்கள். சும்மல் அம்சலு ஃபல்லம் சல், அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், பின்பு அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். யுபுத்தலன் நாசு அலா கத்ரி தீனிஹிம், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீனுடைய அளவு என்னவோ அந்த அளவுதான் சோதனைக்கு உள்ளாக்கப்படும். நீ அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிச்சுன்னா போக 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 சோதனை டெஸ்ட் இன்னும் அதிகமாகும். ரொம்ப டெஸ்ட் வைப்போம். என்ன பை பவன் சஹன தீனுஹு, யாருடைய தீன் மிக கெட்டியாகி விட்டதோ இஷ்டத்த பலாஹு, அவங்க சோதனையும் கடினமாயிரும். பஸ்ல போறதுக்கு டெஸ்ட் பொட்டி தீட்டு போற டெஸ்ட் பண்றாங்களா? ஸ்கேன்லாம் பண்ணி பஸ்ல ஏற்றுறாங்க. இது ஃபிளைட்ல போற என்ன செய்யறாங்க? உள்ள போடணும் பாடி உள்ள நுழைஞ்சு ஃபிளைட்ல ஏற வரைக்கும் 50 சோதிக்கிறாங்க. அந்த ஃபிளைட்டு அந்த ஏர்போர்ட் இருக்கு, அதுக்கு உள்ள நுழையும் போது அங்கேயும் மிஷின் கூட 10 பேர் நிற்கிறாங்க. என்ன கொண்டா, இதில் வந்திருக்கு பாஸ்போர்ட் இருக்கா உன்ட்ட, பாஸ்போர்ட் செக்கிங் போர்டு இந்த இதுக்கு இருக்கா, இது இது டிக்கெட் காப்பி காட்டணும். உள்ள போகிறதுக்குமா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் காப்பி காட்டணும். டிக்கெட் காப்பி காணும் உள்ள விடுவானு இருக்குது. டிக்கெட் இருக்குது, எந்த ஃப்ளைட்டுக்கு, இன்னைக்கு ஃப்ளைட் தானா, இன்னைக்கு ஃப்ளைட் தானா, எத்தனை மணிக்கு, 8 மணிக்கா, சரி மணி 5 மணி ஆச்சு போகலாம். அவன் உள்ளே விட்டு தான் விட்றான். அதுக்கு போனால் அப்புறம் அந்த மிஷின் உள்ளே போகிறோன்னு மெட்டல் டிடெக்டர், அதுக்கு முன்னாடி அந்த மிஷின் ஒன்று உள்ளே விட்டுனா அது நம்ம சாமான்லாம் எழுதி உள்ளே ஓட்டுது. அப்புறம் ஒருத்தன் சின்னதாக ஒன்று கையில் கொண்டு வந்துட்டு மேலேருந்து கீழே வைக்கிறான். வயிற்றெல்லாம் வச்சு பார்க்குறான், ஏதாவது குண்டெல்லாம் உள்ளே முழுங்கிருப்போமா அப்படின்னு. அப்புறம் மோப்பனாயெல்லாம் வருது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சில ஊர்களில் வந்து போதைப் பொருள் வச்சுருக்கானா இவன், அதெல்லாம் செக் பண்ணுறானோ, எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த சூட் கேஸை அப்படியே வீடியோ பிடிச்சி உள்ளே இருக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். உள்ள ஜம்சம் தண்ணி வச்சுன்னா 5 வெளியே போட்டுறான். ஜம்சம் தண்ணி வச்சு நினச்சிக்கலாம். நான் எதெல்லாம் வைக்க விடான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கடைசியில் சூட் கேஸுக்கு மேலே போகிறதுக்கு டேப் வாங்கணும். அந்த டேப் போட்டுச்சு, பாதி டேப் மிச்சம், நமக்கு மனசு வருமா, பாதி டேப் மிச்சமாக போகுது. டேப் 10 ரூபா தான், 5 ரூபா டேப்பை ஒட்டியாச்சு, 5 ரூபா அது எதுக்கு உதவுமே. அதை கை பேக்கில் வச்சுட்டேன். அதை கண்டுபிடிச்சி அது அது ஆயுதமாக, இது டேப், அது ஒரு கொலை ஆயுதமா அது. ஏன்னா அதை போட்டு கழுத்து சுற்றிட்டா பத்துன அதையும் டேப்பை தர அது டேப் வச்சிருக்க அப்படின்னு அதையும் வெளியே போட்டாங்க. இவ்வளவு செக்கிங், மோசமான செக்கிங் பண்ணி ஃபிளைட்ல ஏத்துறான். பஸ்ல அந்த மாதிரி இல்லை, காரில் அந்த மாதிரி, லாரியில் அந்த மாதிரி ஏத்துறானா, ஆட்டோவில் ஏறதுக்கு அவ்வளோ செக்கிங் பண்ணணும். இல்லவே அந்தஸ்து மேல ஏறினா செக்கிங் கூட இருக்கு. ஒமன் சஹுன தீனுஹு, யாருடைய தீன் கெட்டியாக உறுதியாகிறதோ இஷ்ஷத்த பலாஹு, சோதனைகளும் அதிகமாகும். ஒமன் லாஃப தீனுஹு லாஃப பலாஹு, யாருடைய தீன் பலகீனமாகி விட்டதோ அவனுடைய பலாவும் பலகீனம். அல்லாஹ் சோதனைகளும் சாதாரண சோதனை, கம்மியாக உள்ளவங்க 1ஆம் கிளாஸ் படிக்கணும் அந்த மாதிரி தான் பரிச்சை வரும். எனவே அதுக்கு அதே மாதிரி தான் இன்னர் ரஜுல யுசீபுல் பலா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு ஹத்தா, எந்த அளவுக்கு என்றால் யம்ஷி ஃபின் நாசி, மக்களில் அவன் நடந்து செல்வான், மாலை ஹதியத், ஒரு அணு அளவு பாவம் கூட இல்லாம கழுவிடுவான் அல்லாஹ் தஆலா. உன்னை கழுவுறதுக்காண்டி கொடுத்ததுங்க அது, அதை கழுவுறதுக்காண்டி அல்லாஹ் கொடுத்தான். சுத்தமா கழுவி தொடச்சு, அதுக்கு தான் அல்ல சோதனை தர்றீங்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன பை, இப்போ சோதனைகள் மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். சோதனை 2 வகை. நீ என்ன தாவா செய்றியோ அதுல தான் போய் சோதனை. நல்லா கவனிக்கணும், நீ என்ன தாவா செய்றியோ அதுல தான் சோதனை. ஒரு தம்பி சொல்றாரு, நான் ஹாஃபிஸ் ஆகிட்டேன், ஒரே நாளில் முழு குர்ஆன் ஓதிட்டேன் அப்படிங்கிறாரு. எத்தனை ஜூ ஓதிருக்கீங்க பார்த்து, நீங்கள் எத்தனை ஜூ ஓதிருக்கீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்க? 7. நீ எத்தனை எங்கேருந்து 7 ஓதிருக்கீங்க? முன்னாடி 5, பின்னாடி 2. இப்போ இவன் டெஸ்ட் பண்ண எனக்கு உஸ்தாதாக போட்டிருக்காங்க, பரீட்சைக்கு இம்தஹின். இப்போ எங்கே கேட்பேன்? அதில் தான் கேட்பேன், 7 தான் கேட்பேன். பின்னாடி கேட்க முடியுமா?
அவர் எவ்வளவு 7 பாடாக்கி இருக்குன்னு சொன்னாரா? இப்ப சொல்லுங்க. தில்கர் ருசுல் சொல்லுங்க போதும். நீங்க எத்தனை பாடாக்கி இருக்கீங்க? 17. சரி. எது வரைக்கும்? முன்னாடி எத்தனை? அம்மன் ஹலக் எத்தனை இருந்துச்சு? இப்ப 15 தானா? காலம சொல்லுங்க. பார்த்தீங்களா? சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு. ஹாஃபிஸா ஷஹீருங்க எவ்வளோ ஹிஃப்ஸ்? அம்மன் ஹலக் சொல்லுங்க. இன்னும் வரலையா? சுப்ஹானல்லதி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி சொல்றாரு. நான் எத்தனை பாடாக்கி இருக்கிறேன்னு தாவா செய்கிறாங்களோ அவ்வளோதான் இம்திஹான். புரிஞ்சுங்களா? நான் எப்படி பாடாக்கி இருக்கேன்னு தான் இம்திஹான். நான் என்ன தாவா செய்யறேனோ அதுதான் இம்திஹான். நான் என்ன தாவா செய்ய ரப்பே ஒன்றுமே இல்லை, ரப்பே நான் பலகீனமான ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ரப்பே எக்ஸாமினேஷனுக்கே வர வேணாம், என்ன பரிச்சை ஆளுக்கே வரல. அல்ல நான் 7 ஜூ நல்லா யூஸ் பண்ணிட்டேன், எது வேணா கேளுங்க அப்படின்னாலும் ரப்பே வந்து நீ கேள்வி கேட்கறது. ரப்பே நான் சரியாவே பாடக்கல ரப்பே. ஏதோ முஸ்லீம்னு பிள்ளைங்க முஸ்லீமான அம்மாவத்தில் பிறக்க வச்சு ஏதோ தொழுதுக்கிறேன் நோம்புக்கிறேன். ஆனால் ஒன்னே ஒன்று உண்மையில காதல் மட்டும் இருக்கல்ல. நீ இபாதத்தும் வர மாட்டேங்குது, தரீக்கத்துலேயே பாடம் உஸ்தா சேக சொல்லி தராங்க, அதுவும் வர மாட்டேங்குது, மண்டே வர மாட்டேங்குது. தரீக்கு தக்குவா, ஷரியத் தக்குவா, ஹகீகத் தக்குவா, மாரிஃபத் தக்குவா எல்லாம் படிச்சுக்கிறேன், ஒன்றும் செய்யவும் முடியல. ஆனால் ரப்பே உண்மையில காதல் மட்டும் இருக்குது. ரப்பே ஜி என்னை விட்டுற இல்லை, சோதிக்கிற மாதிரிலாம் நான் பரீட்சைகளுக்கே வரல, பரீட்சைக்கே வரல, ஏதோ பாஸ் போட்டு விட்டுக்கிறல்ல. நீ பரீட்சை நான் வந்து 100க்கு 100 எடுப்பேன்னு சொன்னாதான் 100க்கு 100 இல்லையே, நீ 80 மார்க் தானே நீ சொல்றதுக்கு. நான் தான் 0ன்ட்டேன் ரப்பே, நான் 0 தான் இருக்கிறேன். இதை நீ பாஸ் போட்டு அமிச்சாலே ஒழிய இபாதத்தே ஆதி ரியாசத்தே ஆபாதி मुझे उनकी याद आती आती मुझे उनकी याद आती यही मेरी बंदगी है. ரப்பே எனக்கு இபாதத்தும் வர மாட்டேங்குது, ஒரு தொழு கூட ஒழுங்கா தொழ மாட்டேங்கிறேன். அபிமார்கள் தொழுத மாதிரி, சஹாபாக்கள் தொழுத மாதிரி, அம்பு பாய தொழுதாங்களே. ஜி ரியாசத்தே சரி, தரீக்கத்துடைய ரியாசத்தும் உனக்கு வர மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு வந்து உண்மையில நீ ஒண்ணு நேசிக்கணும். உன் பேரை கேட்டாலே உள்ள கிளர்ச்சி அடையுது. ரஹ்மான் ஒரு அர்ஷிஸ்தவா அப்படின்னா உள்ள பூரிப்படையுது. இந்த ஹுவல்லாஹ் யாராவது ஆஃப்ஸாக்களை ஓதிட்டா என் கண்ணில் தண்ணி ஊத்திட்டே இருக்கும். நான் மோசமானவன். ரப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எஜமான் எப்படிப்பட்டது தெரியுமா? யாராவது ஆஃப்ஸாக்களை ஹுவல்லாஹ் தொழுகையில ஓதுனாங்க, என் கண்ணில் தண்ணி ஊத்திட்டே இருக்கிறேன். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாம் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர். அந்த ஆயத்தெல்லாம் ஓதுனா அப்படி உடம்பு சிரித்துரும். நான் மோசமானவன், எஜமான் எப்படிப்பட்டால் வல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அதே மாதிரி புரூஜ்ல வரும் இல்ல, என்ன வரும்? ஃபஆலுல் லிமா யுரீத். அது மாதிரி வரும் இல்ல, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அப்படி எஜமான பத்தி அவங்க அடுக்கடுக்கா சொல்லும் போது அப்படியே முடியலாம் எந்திரிச்சு நின்றுக்கும் எஜமான. ஏவா நான் அல்லாவுடைய அடியாறுகள்ல ஆக கடைய அடியன், அல்லாவுடைய 800 கோடி அடியாறுகள்ல ஆக கேவலமான அடியார் ஏன்னா தான் நான் மட்டமான. ஆனா எஜமான் எப்படிப்பட்டாலும் தெரியுமா? எங்க முதலாளி எப்படிப்பட்ட முதலாளி தெரியுங்களா? சொல்லுங்க ராயத்த. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நபியே, உங்க ஹபீபே, உங்களுடைய ரப்புடைய புடி ரொம்ப கொடுமையான புடி. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். ஜி அதாவது அவன் தண்டனை பிடி, அவன் தண்டனை கடுமையானது. தண்டனை கடுமையானதுதான், ஆனா அவன் இறக்கமானவன். இந்த பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத். அவன்
அவன் தண்டனை கடுமையானது, ஆனா அவன் கஃபூர் வதூத். அப்ப சரி அல்ல, அப்ப சரி அப்படிங்கிற. சரி சரி சரி, இது எப்படி இருக்கு? உஷாரா இருந்துக்கோ. நான் வச்சுக்கிற கத்தி இருக்க வாளு பயங்கர கூரான வாள். இப்படி சீவனா 4 தலை ஒன்னா பறக்கும். அவ்வளோ கூரான வாள் வச்சிருக்கேன் தெரியுமில. வாள் என் கையில புடி இருக்கு, ஆனா புடிச்ச கை இருக்கு, அது ரொம்ப அன்பான கை, ரொம்ப இரக்கமான மஹபூபான பிரியமான கை. அப்ப இன்னும் 10 வாள் வச்சுக்க எனக்கு. அப்ப சரி. ஏங்க பயம் காட்டுற ரப்பு எப்படி சொல்லணும்? ஜி இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஹ்ஹார் அல் ஜப்பாருல் முத்தகப்பிர். அப்படில பயம் காட்டுறது. பயம் காட்டுறதா தன்னுடைய அதாப பயம் காட்டுறதா அப்படின்னு சொல்லியிருக்கணும். என் அதாப பயந்துராத, ரொம்ப பயப்படாத அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றாங்களா? அது என்ன அப்படி சொல்றான்? நான் அதாப் பயங்கரமான அதாபுடையவன் தான், ஆனா அதுக்கு பயந்துராத, என் மேல அன்பு காட்டியா பயங்கரமா சொல்லுவேன். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத். அவன் நீ செஞ்ச ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்கிறவன். அது மட்டும் இல்ல, உன் மேல வதூத்னா உத்து, அளவு கடந்து அன்பு காட்டுபவன். மஹபூபை விட ஒரு படி தாண்டி வதூத். வதூத் என்பது அளவு கடந்த காதல் உடையவன் உன் மேல. உத்து, உத்துங்கிற வார்த்தை ஆழ் மனதில் காதல், அதுக்கு பேர் உத்து. வதூத் அல்லாஹ்வுடைய பேர். ஒரே வா 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 क्या नाम मेरे मौला का? वहुवल गफूरुल वदूद. இந்த அடியார்களை ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவன். வஹுவல் கஃபூருல் வதூத் ذுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் அப்படின்னு எஜமான் சொல்லும்போது அடாடாடாடா என்ன ஒரு சந்தோஷம் வருது தெரியுமா? எந்திரிச்சு டான்ஸ் ஆல ஆடலாம்னு வரும். இப்பவே திட்டானுவான், டான்ஸ் எல்லாம் ஆனா அவ்வளவுதான் சத்குருன்றுவானுவான். இப்பவே நம்மளை கேள்வி நித்யானந்தாவாகிறானுவான். தலைப்பாகப்பெல்லாம் துண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு விளைஞ்சிங்களா, இவனெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. ரூமை தாப்பட்டு டான்ஸ் அடிக்க வேண்டியதான். வஹுவல் கஃபூருல் வதூத் வஹுவல் கஃபூருல் வதூத் வஹுவல் கஃபூருல் வதூத் அப்படியே டான்ஸ் அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எஜமா நினைச்சு அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. விளைஞ்சிங்களா, இப்படி ஒரு ஆள் கமெண்ட்ஸ் நித்யானந்தாவான்னு இருக்கிறான். தலைப்பா ஒரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு நாள் சீரியஸா தொப்பி போடுறாரு அப்படின்னு. வாங்கி கொடுத்தாங்க வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க. வருஷம் ஒரு காட்டு போட்டு தொப்பி கோச்சுக்கோங்களே, அது அதுக்காக தொப்பி மேல பாசத்துல போட்டாங்க. திட்டினா திட்டிக்க, தொப்பி போட்டா வாங்கி கொடுத்து ஒரு சந்தோஷப்பட வரல. நான் வாங்கி கொடுத்த தொப்பியை சர்க்கார் போட்டிருந்தாங்க, அதுக்காக போடுறேன். விளைஞ்சவை நான் டான்ஸர் ஆனு வச்சுங்களேன், என்ன சொல்லிடுவாங்க அடுத்த கடைசியில்? இவர் சத்குரு, இவர் பேரு அப்படின்றவங்க. என்னமோ ஒரு ஆனந்தா, என்னமோ ஆனந்தா, அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆனந்தா இந்த ஆனந்தா அப்படின்னு. இவருக்கு என்னமோ ஆனந்தா, என்னமோ ஒரு ஆனந்தா. ஆனந்தமா இருந்தா சரிதான், ஏதோ ஆனந்தமா இருந்தா சரி. என்னமோ ஆனந்தா ஒரு பேர் வச்சுக்க தொலை இருக்கணும். நபிமார்கள் வலிமார்கள் மேல கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டம். சூஃபியாக்கள்னா யாருன்னு கேட்டா, அவர்கள் ஒரு கட்டத்துல தன்னை எல்லாமே தன்னைய அல்லான்னு சொல்லிடுவானுமா அப்படிங்கிற. மொத்த குர்ஆன் ஹதீஸ்ல இது மொத்த அசூஃபியாக்களுடைய கிதாபுகளை எடுத்துக்கொண்டு யாராவது அப்படி சொன்னாங்களா? நபியாக முடியாது, ரசூல் ஆக முடியாது, ரசூலுல்லாவே அல்லாஹ் ஆக முடியாது. பஅதல் குதா புஸரக் துயி கிஸ்ஸா முக்தஸர். ரசூலுல்லாவே அல்லாஹ் ஆக முடியாதுன்னா எப்படி மனுஷன் அல்லாஹ் ஆக முடியும்? எந்த சூஃபியாவுக்கு ஆயிரக்கணக்கான கிதாப் இருக்கு, வா கஷ்ஃபுல் மஹ்ஜூப் இருக்கு, எடுத்துக்கோ. ஆவாரிகள் மாறுது, ஆயிரக்கணக்கான கிதாப் எடுத்து எங்கேயாவது சொல்றாங்களா அந்த மாதிரி? பைத்தியம் தானே உனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா வேண்டுமென்றே சூஃபியாக்களை பத்தி ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு தீய உணர்ச்சியை உண்டாக்கணும்னு சொல்றாங்க. வாஹ் வாஹ் வாஹ், அந்த மாதிரிலாம் கிருத்தனமா பேசுறோம்.
வச்சிருக்க நல்லடியாருடைய பேரை வச்சிருக்காங்க. சர்க்கார் சொல்லுவாங்க 2 நபிமாருடைய பேரை வச்சுக்கிறாங்க. சையீத் இப்ராஹிம், முகமது இப்ராஹிம் வச்சுக்கிறாங்க. முகமது இப்ராஹிம் ரசூல்லா பேரு, இப்ராஹிம் முகமது இஸ்மாயில் வச்சுக்கிறது பேரு. பண்றதெல்லாம் அயோகி 2 ஷைத்தானுடைய வேலை பண்றாங்க. பேர் மட்டும் பேரை வச்சு என்னங்க சல் குச் भी नहीं चलता எதுவும் உதவும் மாட்டிக்கொள்ள. சரி, சப்ஜெக்ட் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே ஜி என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எங்க விஷயம் எங்க ஆரம்பிச்சது? ஓ, அங்க நிக்கிறவன் இன்னும். अब सगे तैबा मुझे सब कह के पुकारी फैजी ஃபைஜ்னாமே உங்களுடைய தர்பாருடைய நாய் என்று எங்களை சொல்லட்டும். அதை விட எங்களுக்கு என்ன பெருமை? சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைதான் என்று சொன்னால் உமர் நாயம் பெருமை அடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைனே என்று சொல்றீங்களா ஜி? மனம் ஜி மஹம் गुलाम अज गुलामान मोहम्मद जी तेराज चहस्त के गुलाम मोहम्मद मनम अदना गुलामान बिलाले मोहम्मदीन. उनसे बड़ी बात है ரசூலுல்லாஹ்வுடைய குலாம் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? மனம் அதுனா குலாமானே பிலாலே முஹம்மதி. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாகி அடிமைகள் கடைசி நிலையுடைய அடிமைகளின் அடிமை நான். மனம் அதுனா குலாமே பிலாலே முஹம்மதீன் படிக்கிறார். நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, அந்த உரிமை எனக்கு கிடையாது. வா வா ரசூல் படிக்கிறார். என்ன படிக்கிறாங்க? மனம் அதுனா, இது அல்லாமா இவங்க படிச்சது ஜி. மனம் அதுனா சனா கானே முகமது குலாமே அஸ் குலாமானே முகமது ஜி. இது இல்லை கண்ணு, ரசூல் படிக்கிறார். இது மனம் அதுனா சனா கானே முகம்மது மனம் அதுனா சனா கானே முகம்மது குலாமே அஸ் குலாமானே முகம்மது குலாமே அஸ் குலாமானே முகம்மது. மனம் அதுனா நான் சனாகானே முகமது. சனான புகழ், சனாகான புகழ் மாலை படிப்பவர், புகழ் பாடல் படிப்பவர். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சனாகான் புகழ் பாடல் படிப்பவர்கள் ஆக கடையோனாகி ஒருவன், நானும் அவர்கள் ஒருவன். மனம் அதுனா சனாகானே முகம்மது குலாமே அஸ் குலாமானே முகம்மது. நான் சொன்னது குலாமே பிலாலே முஹம்மதின் படிப்பாங்க. குலாமே அஸ் குலாமானே முஹம்மது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குலாம்களில் ஆக கடைந்தெடுத்த ஒரு குலாம் நான். முஹம்மது ஹஸ்த மெஹமானே खुदा முஹம்மது ஹஸ் மெஹமானே खुदा ரசூலுல்லாஹ் யாருங்க? அல்லாஹ்வுடைய விருந்தாளி, அல்லாஹ்விலிருந்து பெற்று உண்ணக்கூடியவர்கள். ரசூல் யாருங்க? எல்லா சிஃபத்தும் ரசூல் இருந்துச்சு, ஆனா எல்லாமே மினல்லா. இது கண்ணாடியா இல்லையா பை? கண்ணாடி எனக்கு இது நான் பார்க்குறேன். இப்ப நான் கண்ணாடியில பார்த்தா எனக்கும் நீங்க பாருங்க கண்ணாடி தெரியலனா, இப்ப எனக்கும் அதுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? என் கண்ணு மாதிரியா இருக்கு, நான் சுருமா போட்டிருக்கேன், அவன் சுருமா போட்டிருக்கு, என் மீச மாதிரியே இருக்குது, என் தாடி மாதிரியே இருக்கு. தாடி வெள்ளை முடியெல்லாம் வந்துருச்சு, வெள்ளை முடி வந்தாலே மூத்தா போறாங்கன்னு அர்த்தம் வந்துருச்சு. நான் தொப்பி போட்டிருக்க மாதிரி அது தொப்பி போட்டிருக்கு பாருங்க, போட்டிருக்கா இல்லையா? தெரியுதா? தெரியுதா பை? பச்சை தொப்பி சேப்பு தொப்பியா? பச்சை, அதுக்கு மேல எல்லாம் அதே மாதிரி மைக்லாம் சொல்லி இருக்கு பாருங்க. அப்ப 2 பேரா? இப்ப எனக்கும் அதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒன்னு அசல், ஒரு நகல். இது ஷக்ஸ், அது அக்ஸ். இது அசல், இதனுடைய ஜெராக்ஸ். இதிலிருந்து வந்த ஃபைசான் தான் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? மஸ்ஹரே அத்தம், அல்லாஹ்வுடைய முழுமையான வெளிப்பாடு. பல்கே खुदा खुद से हैं, रसूल खुदा से. ஒரே வித்தியாசம், அல்லாஹ் தஆலா தன்தானே உடையவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கொண்டு வாழ்பவர்கள். அல்லாஹ் खुद से हय्युन
ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खुदा से ஹய்யும். சுப்ஹானல்லாஹ். எல்லா ரசூலுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய ஷிர்காக தான் அல்லாஹ்வுல சுயமே அறிபவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வை கொண்டு அறிபவன். खुदा खुद से आलिम, ரசூல் खुदा से आलिम. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு வித்தியாசம். அப்ப அல்லாஹ்விடம் வாங்கி உண்பவர்கள் யாரு? நாங்களாம் யாரு? முஹம்மது ஹஸ்தே மெஹமானே खुदा வந்து दो आलम हस्ते मेहमाने दो आलम हस्ते मेहमाने முஹம்மது. இரண்டு உலகங்களும் விளங்குங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெஹமான்கள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹமானே खुदा, அல்லாஹ்வுடைய மெஹமான். மொத்த ரெண்டு உலகமும் ரசூலுல்லாஹ்வுடைய மெஹமான்கள். அவர்கள் பிச்சை போட்டதான் நீ சாப்பிட முடியும். அல்லாஹ் முஅதி வனல் காசி. எனக்கு தர்றது அல்லாஹ், உனக்கு தர்றது நான் தான் சொல்ல. நீ ரசூலுல்லாஹ் தான் உனக்கு தர்றாங்க. வா வா வா. பலங்க भाई நத்தனஹா ஹஸ்த அஸம் நிஅத் காஹின் கானஷ். நான் மட்டும் தனியாகவா ரசூலுல்லாஹ் புகழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறாய்? பெருமானாரை புகழ்ந்து பாடக்கூடியவர்கள் நான் மட்டும் தனியாக இருப்பேன் நினைக்கிறாயா? இது கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. வைத்து முடிக்கிறாங்க. தன்ஹா ஹஸ்த் ஆசம், ஆசம் ஆகிய நான் நேத்து கானஷ். பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தனியாக புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. खुदाए खुदाए मा सना खाने ये रब्बु रसूलोட போந்து பாட்டு படிக்கிறவன் தான். ரப்பு சனா खाने முஹம்மத் தான். அல்லாஹ் அந்த குர்ஆன் முழுதுமே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து தான் பாட்டு படிச்சிருக்கான். அதனால நான் என் கூட மௌலாவா நிக்கிறார் ரசூலுல்லாஹ் புகழ்வார். இன்னல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி. நான் ஸ்டாப், நாமளாவது ஸ்டாப் நிப்பாட்டி சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் புகழ்வோம். நாம ஸலவாத் சொல்றது ஒரு நாளைக்கு 250 கணக்கு வச்சு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நான் ஸ்டாப், கணக்கே இல்லாமல், இடைவெளியே இல்லாமல் பெருமானார் நபி ஸலவாத் சொல்லி கொண்டிருப்போம். யாருங்க? என் மௌலா. நான் மட்டுமா இங்கே இருக்கிறேன், மௌலாவே நிற்கிறான் என் கூட. என் ரசூலை புகழக்கூடிய பாட்டையில் அவனும் இருக்கிறான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலாம்கள், அடிமைகள் என்று சொல்வதில் தான் நம்முடைய பெருமை, அதுதான் நம்முடைய கண்ணியம், அதுதான் நம்முடைய கௌரவம். இங்கேயும் அதுதான் கௌரவம், ஆகிரத்திலையும் அதுதான் கௌரவம். அதனால மிஸ்கின் சகே தர்பார் ஃபைசி பைத்துன் நூருடைய எஜமானுடைய ஊடு பேர் பைத்துன் நூர். பைத்துன் நூருடைய தெரு காக்கும் நாய் என்பதில் பெருமை அடைகிறேன் என்று சொல்லி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பயம் ஆரம்பிக்குது. பயம் அதுக்காக ஒரு விளக்க உரை. சகே தர்பார் அப்படின்னு நீங்களாம் கோச்சுக்குவீங்களா? என்னடா நாய்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிங்களா? அப்படின்னு கோச்சிக்க மாட்டீங்களா? பயன் ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைக்கு ஆரம்பிப்போம் இன்ஷா.